மோடி வர்றாருன்னு கங்கை கொண்ட சோழபுரமே வேற மாதிரி மாறிட்டு இருக்குங்க. வர ஜூலை 27 கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு நம்ம நாட்டோட பிரதமர் மோடி வராரு. அதை பத்தின அப்டேட்ல நம்ம பார்க்கலாம் வாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸ்ட் 1 வீக்கா கோயில கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. கோயிலை சுத்தியும் நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு எதிரில ஃபுல்லா ரோடு போட போறாங்க போல. அது மட்டும் இல்லாம கோயிலை சுத்தியும் நிறைய ஸ்டேஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. மோடி வர அதே நாள்ல தான் ஆடி திருவாதிரை அன்னைக்கு ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் வருது. அதனால அன்னைக்கு அவர் கையால ஒரு நாணயம் வெளியிடவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. கோயிலை சுத்தியும் நிறைய பெட்டி பெட்டியா இருந்தது. என்னன்னு போய் பார்த்தா எல்லாமே போக்கஸ் லைட்டுங்க. கோயிலை பார்த்தவர் சுத்திலும் லைட் வச்சிருக்காங்க. அங்கங்க டெக்கரேஷன் பண்ண சூப்பரா லைட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கோயில் தங்க மாளிகை போல இருக்க போதுன்னு தான் தோணுது. அதுக்காண்டி வெயிட் பண்ணி பார்ப்போம். கோயில்ல அங்கங்க பெயிண்டிங் ஒர்க் நிறைய வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய அதிகாரிகள் வர போறாங்க. மோடியே வந்து சிவனை தரிசனம் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. கங்கையை வென்று கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்ட தொடங்கி 1000 ஆண்டுகள் ஆக போகுதுங்க. அதை முன்னிட்டு இந்த விழா நடக்க போகுது. இசைஞானி இளையராஜா கச்சேரியும் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடக்க போகுது. பிரதமர் மோடி கிட்ட திருச்சி விமான நிலையத்துக்கு ராஜேந்திர சோழன் பெயர் வைக்கணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. நம்ம மன்னருக்கு பெருமை சேர்க்க மோடி வராரு. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.